சொல்லிட்டு நீராய் கடந்து போகலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறோம். மத்தேயு 6:25 வசனத்திலிருந்து, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்றும் உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் இது விசேஷித்தவைகள் அல்லவா? கண்களை மூடுவோம். என் அன்பின் பரிசுத்தரே, எங்கள் தேவாதி தேவனே, இயேசுவின் நாமத்தினால எங்கள் அன்பின் பிதாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். என் தேவனே, நாங்கள் உங்களை புரிந்து கொள்ளபடியாய் வந்திருக்கிற எங்களோடு கூட என் தேவனே உங்களுடைய வார்த்தை கடந்து வரட்டும் அப்பா. என் தேவன் நீர் எங்களோடு பேசுங்க, அவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கணும் அப்பா. என் தேவன் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், கவலைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? படிப்போம் மீண்டுமா 25ல. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடுத்தணும்னு சொல்லி முதலாவது நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்களுக்கு பெண்கள் அநேகர் பேசுறத நான் கேட்டிருக்கேன். என்ன பேசுவாங்க? தினந்தோறும் சமைக்கிறது என்ன செய்யறதுன்னு பெரியதா இருக்குது. முன்னாடி எல்லாம் இந்த வார்த்தைலாம் அவ்வளோ கேட்டதே கிடையாது. நானும் சின்ன வயசுல எங்க அம்மா அப்பாவுடைய வளர்ப்புல நாங்க வந்திருக்கோம். யாரும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா, அது ஒரு பெரிய கவலை. எதை எடுத்தாலும் இன்னைக்கு ஒரு கவலையான ஒரு ஜனமாய் இருக்கிறோம். என்னத்தை உடுப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இதுதான கவலைகள் நம்மளுக்கு இருக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம படிக்கணுமா? ஆகாரத்தை பார்க்கணும் ஜீவனும், உடையை பார்க்கணும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாரத்தை பார்க்கணும், என்ன விசேஷம்? ஜீவன் விசேஷம். அடுத்தது உடையை பார்க்கணும், சரீரம் விசேஷித்தமானதா இருக்கிறது. அடுத்து 26 படிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பிதா பரமபிதா பண்றாரு, பிள்ளைப்பு ஊட்டுகிறார். அல்லேலூயா. கேள்விப்படுமா? அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. தேவன் ஒரு எக்ஸாம்பிளை காமிக்கிறாரு. ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க. என்னைக்காவது இந்த ஆகாயத்து பறவை போய் எங்கேயாவது விதைச்சு இருக்கிறத யாராவது பார்த்துருக்கிறோமா? ஏதாவது நெல் விதைக்குதா, இல்ல போயிட்டு அதுக்கு வேண்டியதான இஷ்டமானதை ஏதாவது விதைக்கதா? எதுவுமே விதைக்கிறது கிடையாது. ஆனாலும் பரமபிதா அவர்களுக்கு வேண்டிய உணவை அனுதினமும் ஒவ்வொரு வேளையும் தருகிறாருன்னா, அதே விட விசேஷித்த மக்களாகிய
தேவ ஜனத்துக்கு தர வல்லவராய் இருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. என் தேவனால நம்மளுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து தருவதற்கு முடியும். அப்போ நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அல்லேலூயா. நம்ம எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று கர்த்தர் இங்கே நம்மளை பார்த்து கேட்கிறார். கீழே படிங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? அல்லேலூயா. நம்ம ஏதாவது கூட்ட முடியுமா? நம்ம கவலைப்படுறதுனால ஏதாவது நம்மளுக்கு லாபம் உண்டா என்று கர்த்தர் நம்மளை கேட்கிறார். அடுத்து படிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை. எது? காட்டு புஷ்பங்கள். என்ன பண்ணுங்க பாருங்க, காட்டுல இருக்குது, அது எவ்வளவு அழகான பூக்கள் பூத்து அது உடையாய் அனுபவிக்கிறது. அது வேலை செய்யறது இல்ல, அது போய் எங்கேயும் நூல் போக்குறதும் கிடையாது, அது நெய்கிறதே கிடையாது. ஆனா எவ்வளவு அழகான பூக்கள் அது உடுத்தி இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கீழே படிக்குமா. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவர்களில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை. ஹல்லேலூயா என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. சாலமோன் அவ்வளோ பெரிய ராஜா, அந்த ராஜா கூட அப்படியான ஒரு உடைகளை என்ன பண்ண முடியா? இப்படி அழகான உடைகளை உடுத்தினது இல்லையா? யாரு? காட்டு புஷ்பம். ஒரு காட்டுல வளர்ற ஒரு செடி இப்படியான அந்த அழகான பூக்களால அவைகள் உடைத்துவது போல காணப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி ஒரு காட்டு புஷ்பத்துக்கே தேவன் அழகான உடைய உடுத்தணும் அப்படின்னு சொன்னார்னா, தேவன் நம்மளுக்கு எதை நன்மை செய்வாரு? பெரிய நன்மைகளை செய்வார் அல்லவா? அல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்மளுக்கு செய்ய வல்லவரான தேவன் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறாரு. நீங்க எதற்காக கவலைப்படுறீங்க? கீழே படிக்குமா. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு போட்டு நாளைக்கு அது அடுப்புக்கு போயிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு போகும், அன்னைக்கு மடு அவரு போயிட்டு யார் வீட்டையாவது அடுப்புல எரியும், இல்ல அது காஞ்சி மக்கி போயிடும். இப்படியான ஒரு காட்டு புஷ்பத்துக்கு இவ்வளோ காரியங்களை செய்கிறாருன்னா நம்மளுக்கு கர்த்தர் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. நீங்க எதற்காக கவலைப்படுறீங்க? இப்படி கவலைப்படுகிறத பார்த்து கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே. என்ன? நம்பிக்கை இல்லாத தேவ ஜனமே, ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஒரு சாப்பாட்டுக்காக கவலைப்படுறீங்களா? ஒரு உடைக்காக கவலைப்படுகிறீங்களா? இதுவா உங்களுடைய கவலை? கீழே படிங்கம்மா. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் அறிந்திருக்கிறது? தேவச்சனம் ஆகிய நம்மளுக்கு என்ன உண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு சில வேளைகளில் தேவன் நம்மளுக்கு ஒரு சில உணவுகளை கொடுக்குவார். அது எதற்காக அப்படின்னா, இந்த உணவு ஒரு ஹையஸ்ட் இப்போ ஃபேட்டான உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆயிடும்? நம்ம உடல்ல பற்றி நம்மளுக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு எல்லாம் தெரியும். நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் ஏறிச்சுன்னா அவர் கொலஸ்ட்ராலுக்கான உணவுகளை ஸ்டாப் பண்ணிடுவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு நம்ம கொலஸ்ட்ராலை எப்படி குறைக்கணும்னு தேவனுக்கு தெரியும். அந்த உணவுகளை கர்த்தர் நம்மளுக்கு அப்படி தருகிற வேளையில நீங்க அந்த உணவை பத்தி என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்து தேவன் நம்மளுக்கு எல்லா வேலையும் ஒவ்வொரு வேலையும், நீங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி கூட கர்த்தருக்கு அரிஞ்சி கொடுக்கிற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவ்வளவு எவ்வளோ நன்மைகளால நம்மள தேவன் திருப்தி ஆக்கினாலும் மனுஷன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கவலையோட உட்கார்ந்து இருப்போம். இந்த வச்சனமாக்கி நம்ம கவலைப்படுவதை விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. அதை கர்த்தரிடத்திலே கொடுத்து விடுவோம், கர்த்தர் அவைகளை காத்துக் கொள்வார். கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணி தருவார். கீழே படிக்குமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. விசுவாசமா இருக்கிற ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. 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 தேவன் எல்லாவற்றையும் கூட கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்படியான காரியம் ஏன் நடக்கும்? எப்படி நடக்கும்? நான் என்ன செய்வேன்? நாளைக்கு என்ன பண்றது? இந்த காரியத்தை என்ன செய்வது? என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணுமே, நாளைக்கு அவங்களுக்கு உணவு கட்டி கொடுக்கணுமே, என் வீட்டுல ஒண்ணுமே இல்லையே. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்பட வேண்டியது ஒரே ஒரு காரியத்துக்காக கவலைப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எதுக்காக கவலைப்படணுமா? தேவனுடைய சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் அவருடைய நீதிக்காகவும் கவலைப்படணுமா? இதுக்காக மாத்திரம் தான் கவலைப்படணும். ஏன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீதிக்காக கவலைப்படணும்? இதை பிசாசானவன் கெடுத்துக் கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. என் தேவனுடைய ஜனங்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் இவர்கள் பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி இவன் அநேக காரியத்திலே தேவனுடைய ஜனங்களை வஞ்சித்து அழிக்கும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. என்னுடைய தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படக்கூடாது என்று சொல்லி உங்களை தீமையான காரியத்தை செய்ய வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு உங்களை தூரப்படுத்தும்படியாய் பிசாசு கிரியை செய்து கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதான காரியம், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை குறித்ததான கவலை நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம உணவுகளையும் உடைகளையும் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம கவலைப்படுகிறோம். யாராவது ஒருத்தராவது நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நான் கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்யாம இப்படியான ஒரு பாவத்தின் காரியத்தை செய்து விட்டேனே, என் ஆத்துமா கெட்டு போயிடுச்சு, இந்த ஆத்துமா கெட்டு போச்சுன்னா என் தேவனுடைய வருகையை நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி கவலைப்படுகிறது யாரும் இருக்காங்களா? தேவஜனங்கள் இதற்காய் கவலைப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமா பரிசுத்தப்படுவதற்காய் கவலைப்படுங்க. உங்களுடைய ஆத்துமா தீமையிலிருந்து விலகி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காய் கவலைப்படுங்க. அநேகர் இன்னைக்கு பாவத்தின் வழிகளிலே தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். தீமை செய்து தீமையிலிருந்து விடுபட முடியாத ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் இதற்காய் கவலைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதற்காய் நீங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டு வேறு உலக பிரகாரமான காரியத்திற்கு நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. இந்த காட்டு புஷ்பம் அழகான உடைகளை உடைத்தது. அழகான ஒரு சாலமன் ராஜா, அவன் எல்லாவற்றுக்கும் ஐஸ்வர்யத்தலா இருந்தவன், அவன் கூட அப்படிப்பட்டதான உடை அனுபவிக்கல. ஆனால் இந்த நாளைக்கு செத்து போறது புல்லு கோப்பான இந்த காட்டு செடி இவ்வளவு அழகான உடை உடுத்துதுன்னா
நம்மளுக்கு தேவன் அதுக்கு மேல செய்ய வல்லவராய் இருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரம் கூட இந்த காட்டு புஷ்பத்துக்கு ஒத்ததானதான ஒரு காரியம் தான். நாமும் கூட இந்த தேசத்திலே நிரந்தரமாய் வாழ போகிறது இல்லை. அல்லேலூயா. இந்த பூமியிலே நாமும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். மரிக்க போகிற சரீரத்தை குறித்து கவலைப்படுறீங்க. அதற்குள்ள இருக்கிற உங்களோட ஆத்மாவு கெட்டு போகுதே, அதை குறித்து கவலைப்படுறீங்களா? அது குறித்தான கவலை நம்மளுக்கு உண்டா? என் தேவனுடைய பிள்ளைகள் நம் ஆத்துமாவை அதற்காய் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா கெட்டு போவதற்கு இன்னைக்கு அநேக வழிகள் உண்டு. காலையில கண்ணை முடிச்சோம்னா எழுந்திருச்ச உடனே நேரா போய் அந்த மொபைல் போன் தான் எடுத்துட்டு போய் உட்கார்ந்தானா பல்லு கூட தேய்க்க வேண்டாம், அப்படியே விளையாண்டுட்டே இருப்பாங்க, இல்ல ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. இவைகளிலே அநேக காரியங்கள், தீதான காரியங்கள் நம்முடைய கண்களிலே படுகிற வேளையில நம்முடைய ஆத்மா கெட்டு போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்கள் டிவியை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா இன்னைக்கு சீரியல் எல்லாம் பார்த்தனா அநேக காரியங்கள் எல்லாம் தீதான காரியங்கள் மட்டுமே சீரியல் எல்லாம் போடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? அது போல மாறுபடியான தீதான மனுஷர்களாய் நாம் மாறுகிறதான சூழல் உருவாகும். இந்த ஆத்துமா கெட்டு போகிறது. இதற்காக நம்ம கவலைப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவு எப்பொழுதும் தேவனிடத்திலே நிரந்தரமாய் வாழக்கூடியது. அல்லேலூயா. இந்த தேவனிடத்திலே வாழக்கூடிய நிரந்தரமாய் நித்தியமாய் நித்தியமாய் கர்த்தரிடத்திலே வாழக்கூடிய ஆத்துமாவுக்காக நம்ம கவலைப்பட வேண்டும். எப்படி என் ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள நான் வைத்திருக்கிறேன்? எப்படி இந்த ஆத்துமாவை நான் தேவனிடத்திலே சேர்க்கணும்? எப்படி இது கரைபடாம பார்த்துக் கொள்ளணும்? இதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்கு கவலைப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கும் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னமும் தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்ணல? கர்த்தரை தேட வரல. ஆனாலும் அவர்கள் என்ன பண்றாங்க? உலகத்தின் காரியத்திற்காய் கவலைப்பட்டு அழைத்து திரிகிறார்கள். அல்லேலூயா. ஆனா தேவன் நம்மளை அவருடைய ராஜ்யத்தை தேடும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படியுமா? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போகும். அல்லேலூயா. ஆகையினால தேவன் நம்மளுக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நாளைக்கு உங்களோட ஆத்மா எப்படி காக்கப்படணும்ன்றதுக்காக கவலைப்படுங்க. அல்லேலூயா. நாளைக்கு ஆத்மா எப்படி கரைபடாம பார்த்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக கவலைப்படுங்க. தேவனுடைய கிருபைக்காக நீங்க கவலைப்படுங்க. தேவனுடைய தயவுக்காக கவலைப்படுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை ஆசீர்வதித்து எல்லா தேவைகளையும் அவர் உங்களுக்கு சந்தித்து தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே உலக பிரகாரமான கவலைகள் அநேகருக்கு என்ன பண்ணுது? அநேகருக்கு உலக பிரகாரமான கவலைகள் தான் ஜாஸ்தியா இருக்கிறது. இங்க பார்ப்போம் ஒரு சில உலக பிரகாரமான கவலைகளை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27 28 வாசிங்க. உங்களை எவன் தன் சரீர அளவோடு ஒரு உடத்தை கூட்டுவான், இதைக்காகவோ நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதில்லை, நூறுகிறதில்லை. அல்லேலூயா. இங்கே ஒரு கவலை. என்ன கவலை? உடைக்காக கவலைப்படுறாங்க. எதற்காக கவலை? உடைக்காக. அவங்களோட ட்ரெஸ் இல்ல, நான் என்ன போடுவேன் ஆண்டவரே? ட்ரெஸ் இல்லையே, நான் என்ன போட்டுட்டு நான் வேலைக்கு போவேன்? என்கிட்ட இருக்கிறது ரெண்டே ட்ரெஸ் தான் ஆண்டவரே. கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உடைக்காக கவலைப்படுகிறோம். நம்ம உடைக்காக கவலைப்பட வேண்டாம். அடுத்து மத்தேயு 6:25 பாத்தீங்கன்னா சரீரத்தை பற்றிதான கவலை. அல்லேலூயா. மத்தேயு 6:25ல போட்டிருக்குது சரீரத்தை குறித்துதான கவலை. என்ன சரீரத்தை குறித்துதான கவலை? எனக்கு இப்படி
இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, எனக்கு இப்படியான ஒரு வியாதி வந்துருச்சு, எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு பிபி வந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, என் சரீரம் நான் என்ன பண்ண போறேன்? நம்மளால என்ன செய்ய போறோம்? ஒரு ஜான் கூட்டவும் முடியாது, ஒரு ஜான் குறைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு சுகம் தர வல்லவராய் இருக்கிறாரு. அப்புறம் எதற்கு சரீரத்தை குறித்துதான் கவலை? ஹல்லேலூயா. நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் குறித்து கவலைப்படுங்க. என் தேவனுடைய ஆத்துமா, நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிற இந்த ஆத்துமா கெட்டு போகாமல் இருக்க, அவருடைய ராஜ்யத்தை தேடு, அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அவரிடத்திலிருந்து தேவ நீதியை பெற்றுக்கொள்ள, அவரிடத்திலிருந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள இதற்காக நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவலைகளுடைய விளைவுகளை குறித்து 2 காரியத்தை நாம பார்க்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுடைய கவலை என்ன பண்ணுமா? சத்தமா பண்ணுங்க. அதை ஒடுக்கும். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவான்? எனக்கு ஒரு தெரிஞ்சு ஒரு குடும்பத்துல ஒரு ஃபேமிலி, ஒரு விசுவாச ஃபேமிலி, அவர் என்ன பண்ணினாரா, தான் சாக வேண்டும் இப்படியான சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லி இருதயத்துல பயங்கர பாரம் வந்துருச்சான். அவங்களுடைய பாரத்துல அப்படியே போய் உட்கார்ந்து அப்படியே யோசிச்சுட்டு உட்கார்ந்து வரான், செஞ்சு போயிட்டான். இருதயத்திலே அவர்களுடைய கவலைகள் பாரங்கள் அப்படியே உயர 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 அவர்கள் மறைத்துதான் போவாங்க. அந்த காரியத்தில் இருந்து அவர்கள் என்ன பண்ண முடியாது, விடுதலை பெற முடியாது. ஆனால் விடுதலை தருகிறவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அது நம்முடைய தேவனால் மாத்திரமே சுகத்தையும் விடுதலையும் நம்மளுக்கு தர முடியும். நம்ம இருதயத்திலே தேவனுக்கான ஒரு இடத்தை நாம் கொடுத்து, இந்த இருதயத்திலே தேவனை ஸ்தோத்திரித்து, அவரை ஸ்தோத்திரித்து பாடி மகிழ்ந்து துதிக்கிற வேளைகளில் என்ன, நம்மளுடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் அழிந்து விடும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் அவங்க கட்டப்பட்டவர்களால் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு மிகுந்த வேதனைகள் உண்டாயிடுச்சு. அவர்களை அடித்து எடுத்துட்டு போய் அவங்க 2 பேரையும் கட்டி போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஐயோ, என்ன போய் சிறைச்சாலையில போட்டானே என்ன சிறைச்சாலைகளே போட்டுட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? கவலைப்பட்டு இருப்போம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கவலைப்படல, அந்த இடத்துல தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை பாடி துதிக்கிற வேளையில என்ன ஆயிடுச்சு? ஒரு நடுக்கம் உண்டாச்சு. அவங்க கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் உடைந்து எரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் உடைந்து எரிக்கப்படுகிறது. கதவுகள் திறந்துருச்சு. இவங்க போறதுனா போலாம். ஆனாலும் அந்த அந்த இவன் என்ன பண்றான்? அந்த சேவகன் வந்து பயந்து நிற்கிறான். எப்படியான காரியம் பாருங்க, எப்படி பெரிய காரியம். இவர்கள் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் இவர்கள் அதற்காக கவலைப்படாம தேவனை துதித்ததனால் என்ன நடந்தது? அவர்கள் கட்டுகள் விலகி இரும்பு அந்த சங்கிலியில என்ன பண்ணிச்சான்? தெரிச்சு போச்சான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவன் எதையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இரும்பு கதவா, இல்ல இரும்பு தாப்பாலா, இல்ல இரும்பு சங்கிலியா, இல்லை போல இரும்பு தாப்பால்களால் மூடப்பட்டிருக்கிறதா, எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். எதையும் தேவன் உடைத்து எரிய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு செஞ்ச தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் செய்வாரா? இல்ல. யார் தேவனை துன்ப வேளைகளிலே துதித்தானோ தேவன் அவர்கள் கட்டுகளையும் உடைக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆதியில் இருக்கிற தேவன் இந்த நாளும் அவர் அப்படியே ஒரே மாதிரியான தேவன், என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். அவர் ஆதியிலே செய்த அற்புதத்தை இன்றும் செய்து
கொண்டே இருக்கிறார், அவர் செய்து வருகிறார். அவருடைய அற்புதத்தை அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? அதை அனுபவித்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. தேவஜனமாகிய நம்ம என்ன பண்ணணும்? அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. துன்பப்பட்ட உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அப்படியே போய் படுத்துறோம். என்ன பண்ணுவேன்? நம்மளால என்ன செய்ய? நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறாரு. அதற்கு பதில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. வீண் வார்த்தைகளை நம்ம பேச வேண்டாம். வீணான காரியங்களை சிந்திக்க வேண்டாம். நம்மளுக்கு துன்பம் வருது, நான் தேவனை பாடி துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம பாட ஆரம்பிச்ச உடனேயே எல்லா கட்டுகளும் முறிந்தோடும். ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளும் முறிந்து ஓடிடும். தேவ ஜனமாகிய நம்ம இருதயத்தை என்ன பண்ணணும்னா ஒடுக்க வேண்டும். இருதயத்தை ஒடுக்க வேண்டாம். இருதயத்தை ஒடுக்கணும்னா அது நம்மளுக்கு என்ன வரும்? பிரச்சனை தான் வரும். அதுல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவ ஜனம் நம்ம துன்பம் வேதனைகள் வருகிறதான நேரத்துல நம் கர்த்தரை மாத்திரம் துதிப்போம். கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 13:22. ஹல்லேலூயா. இங்கே நாம பார்க்கிறோம், இந்த மனுஷன் கவலைப்படுவதனால தேவனுடைய வார்த்தை நம்மகிட்ட விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இங்க வசனத்துல நம்ம கேட்டுக்கிறோம், அவருடைய வார்த்தை விசுவாசமான வார்த்தை நம்முடைய இருதயங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மனுஷன் கவலைப்படுறதுனால என்ன நடக்குதா? இது ஒரு முள்ளு செடியை போல நம்மளிலே வளர்ந்து தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நம்மளிலே விளைய முடியாதபடி இது நெருக்கி என்ன பண்ணா? நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து விடுமா? நம்முடைய தேவனுடைய வார்த்தை நம்மளிலே இருக்கிற வார்த்தைகளை நெருக்கி விடுமா? அப்போ நம்முடைய விசுவாசத்துல நம்ம பலப்பட முடியாதபடி இருக்கிறதுனா யார் செய்யறது? இந்த கவலை. ஹல்லேலூயா. இந்த கவலை தேவனுடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்து இருக்க முடியாதபடி இந்த கவலை நம்ம என்ன பண்ணிடுது? தேவ விசுவாசத்தையே நெருக்கி போடுறதுனா நம்ம ஏன் கவலைப்படணும்? இதற்கான ஒரு கவலை நம்மளுக்கு வேண்டுமா? இப்படிப்பட்டதான ஒரு கவலையினால நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தேவ வசனம் தெளிவாய் சொல்லியிருக்குதுன்னா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? Put it in God's hand. ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்துல கொடுத்துடுவேன். தேவனுடைய கரத்துல எல்லாவற்றையும் கொடுத்துடுங்க. அவர் பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் பாதுகாத்து கொள்வார். அதற்கு பதில் தேவன் நம்மளுக்கு சொல்ற ஒரு காரியம், நீங்க எல்லாம் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? நீங்க கவலைப்படுற நேரத்துல, துன்பப்படுற வேளையில என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. நாம் தேவனை செபித்து பாடி துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளும் எப்படி மறைச்சு போனதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படியான காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பு 4ஆம் அதிகாரம், பிலிப்பு 4:6 படிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? நம்மளுடைய கவலை தீர்வதற்கு ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்துல ஜெபிக்கும் வேளையில, துதிக்கும் வேளையில கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு எல்லா காரியத்துல இருந்து விடுதலை தருவார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை விட்டுட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு நேகர் அடுக்கிறது, கவலைப்படுறது, நான் ஒண்ணுமே செய்யலையா, நானு
பண்ணிட்டாங்க? என்னை இப்படியான காரியத்தினால எனக்கு தீங்கு செய்துட்டாங்க. நான் நன்மை தான் செய்தேன், ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க. நீங்க நன்மை செஞ்சா தீங்கு தான் அனுபவிக்கணும். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்துல என்னுடைய மனைவிடத்துல நான் ஒரு காரியத்தை நான் பேசிக் கொண்டிருந்தேன். இவங்கெல்லாம் இப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைங்க இவ்வளவு பேரு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருந்தும் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். எவ்வளவு காரியங்கள் நம்மகிட்ட இருந்தது, இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறோமே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. அந்த இடத்துல நான் சொன்னேன், மனைவி இடத்துல நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. எனக்கு இல்லது போனாலும் பரவாயில்ல, நான் பரலோக ராஜ்யத்துல தேவனை ராஜாவா வைத்திருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்துல நான் தேவனிடத்துல நான் அநேக பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பேன், சேர்த்து வைத்திருக்கிறேன். அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 1000 வருஷம் அந்த பூமியில தேவன் அரசாட்சி செய்ய போகிறாரு, அப்ப நான் ராஜாவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம ஒரு மனுஷனுக்கு ஒரு நன்மை செஞ்சா அவனுக்கு தீமை வரும். ஒரு சில மனுஷர்களுக்கு நன்மை செஞ்சானா அவன் அந்த நன்றி விசுவாசத்துல என்ன பண்ணுவான்? அநேக நன்மைகளை திரும்ப செய்து வருகிற தேவனுடைய பிள்ளைங்க அநேகர் உண்டு. அல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் இப்படிப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு அது எல்லாமே ஒரு நாள் என்ன பண்ணும்? எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா தேவன் தருகிறதான நன்மைகள் நம்மளுக்கு நிலைத்து ஆசீர்வாதமாய் நிற்கும். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மிலே நிற்கும். அல்லேலூயா. இன்றைய நாளை குறித்து, நாளைய தினத்தை கொடுத்து, அடுத்த மாசத்தை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் தேவைகளை குறித்து நீங்க எந்த நாளிலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா? உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்கு தேவனை பார்த்து ஸ்தோத்திரி. அல்லேலூயா. தேவனே, நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் பான்னு சொல்லுங்க. உங்களுடைய தேவைகளை கர்த்தரிடத்திலே ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். தேவ ஜனங்களாகிய நம்ம எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கொஞ்சம் எழுத வாசிக்கலாம். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவைகள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தை குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிற ஒரு விஷயம், நம்ம ஐக்கியத்திலே ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? ஐக்கியமாய் இருக்கிறதை குறித்து கவலைப்படணும். ஒருவருக்கு ஒருவர் மீண்டும் படிக்குமா அந்த போன வசனத்தை? சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் ஒன்றை விட்டு ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு ஆமென். அல்லேலூயா. நம்மளோட உடம்புல எவ்வளோ அவயங்கள் உண்டு. இந்த அவயங்கள்ல ஏதாவது வீணானதுன்னு ஏதாவது இருக்குதா? வேஸ்ட் பாய்து அப்படின்னு சொல்ல முடியுமா? இது சின்ன விரல் தானே, சின்ன விரல், இது வேஸ்ட்னு சொல்ல முடியுமா? இது ஒரு காரியத்தை எடுக்கிறது சப்போர்ட் இருந்தா தான் முடியும். அல்லேலூயா. இவன் சப்போர்ட் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த கண்ணுல இந்த முடி இருக்கு, கண்ணுக்கு மேல இந்த கண்ண ரப்ப முடி இருக்கு. இந்த ரப்ப முடி எதுக்கு வச்சிருக்கிறாரு கர்த்தர்? அது அற்பமானதா? உடல்ல எதுவுமே அற்பமானதே. அல்லேலூயா. எதுவும் அற்பமானது இல்ல. இந்த சரீரமும் எதையும் என்ன பண்றது இல்ல, இது வேஸ்டா அப்படின்னு சொல்றதும் கிடையாது. இந்த நகத்தை பார்த்துக்கோங்க. இந்த நகம் கூட ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நம்மளுக்கு தந்தது எல்லாமே மிக பிரயோஜனமானது. அல்லேலூயா. மிகவும் பிரயோஜனமானது. இவைகள் எப்படி ஒரே ஐக்கியம் ஒரே சரீரத்துல இருந்து ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொண்டு வாழ்ந்தால்
ஆனா நமக்குள்ள இந்த ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது குறித்து கவலைப்படுங்க. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஐக்கியம், இந்த தேவன் இந்த சரீரத்தை ஒரே சரீரமாய் வைத்து இவ்வளோ அவைகளும் ஒரே மனதோடு செயல்படுகிறது. இப்படியாய் நானும் என்ன பண்ணலாம்? ஒரே சரீரமான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த சரீரமாகிய இந்த சபை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அங்கங்களாய் இருக்கிறீங்க நீங்க தான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் யாரெல்லாம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அங்கங்களாய் இருக்கிறீங்க? யாரு? இந்த சபை. நான் கிறிஸ்துவர்கள் வெளியில வெல்ல, நான் என்ன சொல்றது இந்த சபை. ஹல்லேலூயா. இந்த சபையை குறித்து சொல்லுறேன். இந்த சபை கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாய் இருக்கிறோம். இந்த அங்கத்திலே ஒன்றும் குறைவில்லாதது. ஹல்லேலூயா. 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 நான் ஒருத்தன் நகர்கண்ணா இருக்கிறேன் அப்படின்னா, ஐயோ நான் ஒரு நகர்கண்ணா தான், எனக்கு அந்த நகர்கண்ணா அதுக்கு ஃபீல் பண்ணிருக்குமா? நகர்கண்ணு ஃபீல் பண்ணுமா? ஐயோ அந்த வெறும் முடி, இந்த புருவம் பாருங்க, இந்த புருவம், இது வெறும் முடி தான் இங்க இருக்குது. இந்த புருவம் இல்லாம மனுஷன் திங்க் பண்ணி பாருங்க எப்படி இருப்பான். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நீங்கள் ஒரே சரீரத்தினோடு அங்கங்களாய் இருக்கிறீங்க. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? ஐக்கியப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த புருவத்து மேல ஏதாவது ஒரு கொசுவோ ஏதாவது வந்து உட்கார்ந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? இந்த கை வந்து அப்படியே ஒரே அடி அடிக்கும். ஏன் வந்து அடிச்சிச்சு? புருவத்து மேலதான் இருக்கு, நீ என்ன போற உதவி செய்யற சொல்லுமா? சரி, இந்த கை செய்யலன்னா உடனே இந்த எல்போ வந்து என்ன பண்ணும்? இப்படி தொடக்கும். ஏன்? உதவுது. ஹல்லேலூயா. இப்படி ஒரு சரீரத்தின் அங்கங்களாய் நாம் காணப்படுகிறவர்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு உதவி செய்து ஒருவருக்கு ஒரு அன்பை பாராட்டுவதிலே கவலைப்படுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இப்படி செய்வீர்கள் என்று சொன்னா இது தேவனுக்குரியதான கவலை. நீ கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கிறார். ஏன் என் பிள்ளை இப்படியா இருக்கிறான்? ஏன் இவன் மாற மாட்டேன்றான்? ஏன் இவன் அப்படியே பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறான்? தேவன் உங்களை குறித்து கவலைப்படணுமா? தேவன் நம்மளை குறித்து கவலைப்படணுமா? ஐக்கியப்படுங்கள். ஹல்லேலூயா. ஐக்கியப்படுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட வருகையில நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களாய் காணப்படுவீர்கள் என்று சொன்னா இயேசுவோட வருகையில எப்படி கடந்து போவீங்க? பரலோக ராஜ்யத்துல நீங்க விரோதிக்கிற மனுஷனும் இருப்பான், நீங்களும் இருப்பீங்க. அப்ப அவங்களை பார்க்காம போக முடியுமா? பரலோக ராஜ்யத்துல அப்படி ஒரு நிகழ்வு பரலோக ராஜ்யத்துல நடக்குமா? நடக்காதே. அப்ப யார் பரலோக ராஜ்யம் போவா? இந்த ரெண்டு பேருமே போக முடியாது. ரெண்டு பேருமே போக முடியாது. ஆகையினால இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான அதற்கு தேவையானவைகளை குறித்து நாம கவலைப்படணும். ஹல்லேலூயா. ஐக்கியத்தை குறித்து கவலைப்படுங்க, அன்பை குறித்து கவலைப்படுங்க, தேவனுடைய அன்பை குறித்து கவலைப்படுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஐக்கியம் வேணும், தேவனுடைய அன்பு வேணும். இந்த சரீரத்தினுடைய அன்பு, இந்த மாமிசத்தின் அன்பு நம்மளுக்கு வேண்டாம். இதுல நம்ம இத பெருசா நம்ம வாழ்க்கையில நினைச்சு கொண்டிருந்தோம்னா பிசாசு நம்மள கார்னர் பண்ணிடுவான். நீங்க தேவ அன்பு நிறைந்தவர்களாய் வாழணும். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு, தேவனுடைய நீதி செய்வதை குறித்து கவலைப்படுங்க. அவர்களே ஐக்கியப்படுகிறதான காரியத்தை குறித்து கவலைப்படுங்க. கர்த்தர் உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவருக்குரிய ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது ஒரு இடத்துல வாசிக்கலாம். கலாத்தியர் 6:12. உங்களை கலக்குகிறவர்கள் அறிவுண்டு போனால் நலமாயிருக்கும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விசுவாசத்தில் பண்ணிக்கொள்ள கட்டாயப்படுத்துகிறார்கள். விசுவாசத்தில் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து ஏற்றி பாராட்டுவதற்கு நீங்கள் விசுவாசத்தில் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று
ஹalleluya ஹalleluya. இங்கே பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் வேஷத்திற்காக கவலைப்படுறாங்க. விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறவனை பார்த்து விருத்த சேதனம் படையணும், அது பண்ணணும், ஆரிகளை சொல்றத நீங்க படிச்சீங்க கேக்குறீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க மாம்சத்துல நீங்க கிறிஸ்துவனை போல பைபிளை கையில எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதும் தேவனுடைய ஆலயத்துல வந்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறதும் போவதுமான காரியத்துல நீங்கள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மொத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? வேஷம் தெரியாமல் இருக்கணும். ஹalleluya. எப்படி இருக்கணும்? வேஷம் தரிக்க கூடாது. நான் பைபிள் வச்சிருக்கிறேன், நான் இயேசுவை கும்பிடுறேன், நான் இயேசுவை பிள்ளை. ஓகே, இயேசுவை பிள்ளைனா நம்மளுடைய அவருடைய கிரியை காணப்பட வேண்டும். ஹalleluya. வேஷத்துக்கான ஒரு கிரியை அல்ல, உண்மைக்கான கிரியை. என் தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹalleluya. அவர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். நம்ம கர்த்தருக்காய் ஜீவிப்பதை குறித்து கவலைப்படணும். ஹalleluya. தேவனுடைய உண்மையும் உத்தமும் நிறைந்தவரான ஒரு பிள்ளைகளாய் வாழ்வதிலே நீங்கள் கவலைப்படுகிறவராய் இருக்கணும். ஹalleluya ஹalleluya. தேவஜனமாகி நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தான கவலைப்பட வேண்டும். இப்படி நாம் கர்த்தருக்கான ராஜ்யத்தை கட்டுவதற்கும் அவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து கவலைப்பட்டு தேவனுடைய நீதி செய்வதற்கும் நம்ம கவலைப்பட்டு கொண்டு நம்மளை காத்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு நாம் கடந்து செல்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஹalleluya ஹalleluya. ஏன் தேவன் இதை பத்தி உங்களுக்கு சொன்னாரு? இன்னைக்கு எதுக்காக கவலைப்படாதீங்கப்பா, ராஜ்யத்தை குறித்து கவலைப்படுங்கப்பா, அவருடைய நீதியை செய்யறதுக்கு கவலைப்படுங்கப்பா. ஏன் சொன்னாரு? நாட்கள் இல்ல, இயேசு கிறிஸ்துவோட வருகை மிக சீக்கிரமாய் இருக்க போகுது. ஹalleluya. அது நாட்கள் கடந்து போவது, ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய வருகை மிக சமீபம் என்பதை காமிக்கிறது. இன்னைக்கும் நீங்க மாம்சத்தின்படியான மனுஷர்களாய் நீங்க வாழ்வீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படுவீர்கள். ஹalleluya. இனிமேல் உங்க கவலைகள் எல்லாம் இந்த மாம்சத்திற்கான கவலை அல்ல, இந்த ஆத்துமாவுக்காய் கவலைப்படுங்க. ஹalleluya. என் தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த ஆத்துமாவை கொண்டு போய் சேர்ப்பது எப்படி, நான் கர்த்தரிடத்திலே கடந்து போகணும், இந்த கவலைகள் எல்லாம் தேவனுக்கான கவலைகளாய் இருக்கட்டும். ஹalleluya. பரலோக ராஜ்யத்திலே சேர்வதற்கான கவலைகளாய் இருக்கட்டும். இந்த உலகத்தின் கவலைகள் இனிமேல் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். ஹalleluya. அப்படி முழங்கால் படிக்குவோம், தேவனிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. தேவனே, இவ்வளவு நாள் இந்த உலகத்தின் கவலைகளிலே நான் இருந்துட்டான். ஆண்டவரே, உம்மை நான் உணர்ந்தும் என் தேவனை நான் அறிந்தும் நான் ஒருமனப்படாதவனாய் இருக்கிறேன். ஏசப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா. என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்குள்ளதான இருக்கிறதான இருதயம் தேவனுடைய இருதயமாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய இருதயமாய் மாறட்டும். நான் தேவனுடைய நீதியை மாத்திரம் செய்யும்படியான ஒரு பிள்ளையாய் மாற்றுங்கப்பா. மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி தட்டத்திலே கண்ணீரோடு செபிப்பீர்கள் என்று சொன்னார். தேவன் உங்களுடைய இருதயத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் தேவனுடைய சரீரத்தின் அங்கங்களாய் காணப்படுவீங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருப்பீங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பப்படக்கூடியதான மனுஷர்களாய் காணப்படுவீங்க. நீங்கள் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து கர்த்தரிடத்திலே உங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துங்க. கர்த்தரிடத்திலே உங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துங்க. கர்த்தருடைய கண்கள் உங்களுடைய உள்ளத்தை அலசி ஆராய்ந்து அறிகிறது. என் தேவன் உங்களை எல்லாரையும் நன்கு அறிந்திருக்கிறார். கர்த்தரிடத்துல போய் நீங்க கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உம்மை போன்ற ஒரு இருதயம் வேணும் ஆண்டவரே. ஏசப்பா, நான் யாரையும் மன்னிக்க இருதயம் எனக்கு வேணும்ப்பா. நான் பரலோக ராஜ்யம் வரணும் ஆண்டவரே. என்னை தேவனை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவனிடத்துல பேசி கேட்பீர்கள் என்று சொன்னார். தேவன் உங்களுக்கு நல்ல
ஜெபம் செய்வோமா? என் அன்பின் பரிசுத்த பரலோக தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி அப்பா. இவ்வளவு நேரமாய் எங்களுடைய கவலைகளை குறித்து என் தேவனே எங்களோடு பேசினீர் அப்பா. உலக கவலைகள் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். இந்த உலக கவலைகள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே என் தேவனுக்காய் நான் வாழ்வதை குறித்தும் என் இயேசு கிறிஸ்துவோட வரையிலே நான் அன்றே பரிசுத்தமாய் என்னை காத்துக்கொண்டு அவர்களை பங்கடைவதற்கான கவலைகள் எனக்கு உண்டாகட்டும் அப்பா. ஐக்கியத்தின் கவலைகள் எனக்கு உண்டாகட்டும் அன்றே. பரிசுத்த வாழ்க்கையில் உண்டாகும்படியாக நான் கவலைப்படட்டும் அப்பா. எப்படி நான் அதற்காய் வாழ வேண்டும் என்பதை குறித்து கவலைப்படட்டும் அன்றே. இந்த வாழ்க்கை மாறட்டும். என் தேவன் அதற்கான இருதயம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேவ ஜனங்களுக்கு உண்டாவதாக இந்த நாட்களிலே அவருடைய கண்களை திறந்திரே இயேசுவே, இவர்கள் கண்களை திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். வைராக்கியங்கள், விரோதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஜனங்களை விட்டு நீங்கி போய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஒரு மனமும் சமாதானமும் உண்டாகும், பரிசுத்தம் உண்டாகும், தேவ நீதி உண்டாகட்டும். ஒவ்வொருவருடைய பரிசுத்தமும் தேவ நீதியும் சமாதானமும் பெருகும்படியாகும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனே எங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியமும் ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் தேவனுடைய வார்த்தை கேட்கப்பட்டதான நாம தேவனுக்கான கவலைகளை தேவன் இந்த நாளில் இருந்து நம்மளுக்கு தந்து நம்மளை காத்து பரிசுத்தப்படுத்தி நீதியின் பாதைகளிலே கர்த்ததாமே நம்மளை நடத்துவாராக. ஆமென் ஆமென். நம்ம அனைவருமாய் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். Amen. Yesu Christus.